ஓம் சாந்தி 4/4/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக ஹாஸ்பிட்டல் உங்களை அரை கல்பத்திற்கு எவர் ஹெல்த்தி ஆக்கக்கூடியது. இங்கு நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். கேள்வி: வேலை, தொழில் ஆகியவற்றை செய்து கொண்டே எந்த டைரக்ஷன் புத்தியில் நினைவிருக்க வேண்டும்? பதில்: தந்தையின் டைரக்ஷன். நீங்கள் எந்த சாக்கார அல்லது ஆகார ரூபத்தையும் நினைக்காதீர்கள். ஒரு தந்தையின் நினைவு இருந்தது என்றால் பாவ கர்மங்கள் அழியும். இதற்கு நேரம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அனைத்தையும் செய்து கொண்டே இருந்தாலும் நினைவில் இருக்க முடியும். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபாவின் குட் மார்னிங். குட் மார்னிங் சொன்ன பிறகு பாபா கூறுகிறார், குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய பகவானே வாங்க என்று தானே கூப்பிட்டீங்க. ஆகையால் பாபா முதலில் சொல்கிறார், ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒருவர் தானே. தந்தையை ஒருபோதும் சர்வ வியாபி என்று சொல்ல மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆகையால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முதலில் என்னை நினைவு செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர வேற எந்த சாக்கார அல்லது ஆகார ரூபத்தையும் நினைக்காதீர்கள். இது மிகவும் சகஜம்தானே. நிராகார தந்தையை நினைப்பது சகஜம்தானே என்று கேட்கிறார். ஆனால் மனிதர்கள், எங்களுக்கு நேரமே இல்லை, நாங்கள் பிஸியாக இருப்போம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா யுக்தி சொல்கிறார், உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே என்னை நினைக்கலாம். மேலும் குழந்தைகளுக்கு தெரியும், நினைவு செய்தால்தான் பாவங்கள் அழியும் என்று. முக்கியமான விஷயம் இதுதான். மற்றபடி நீங்கள் வேலை செய்ய வேண்டாம் என்று பாபா சொல்வதில்லை. அனைத்தும் செய்து கொண்டே பாபாவின் நினைவில் மட்டும் இருங்கள், அப்போது பாவங்கள் அழியும். சாது சந்நியாசிகள், ரிஷி முனிவர்கள் இறைவனை சந்திப்பதற்காக சாதனை செய்கிறார்கள். அதற்கு பாபா கூறுகிறார், எதுவரை பகவானுடைய உண்மையான அறிமுகம் இல்லையோ அதுவரை சந்திக்க முடியாது. தந்தையினுடைய அறிமுகமும் இந்த பழைய உலகத்தில் யாருக்கும் இல்லை என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இந்த தேகத்தின் அறிமுகம் அனைவருக்கும் இருக்கிறது. பெரிய பொருளின் அறிமுகம் உடனடியாக ஆகிவிடுகிறது. ஆனால் ஆத்மாவின் அறிமுகம் எப்பொழுது பாபா வருகிறாரோ அப்பொழுதுதான் புரிய வைக்கிறார். ஆத்மா ஒரு ஸ்டார் போல் இருக்கிறது, மிகவும் சூக்ஷ்மமானது. அதை யாரும் பார்க்க முடியாது. ஆகையால் இங்கு எப்பொழுது அமர்கிறீர்களோ அப்பொழுது ஆத்ம உணர்வில் அமர வேண்டும். இது கூட ஹாஸ்பிட்டல் அல்லவா? அரை கல்பத்திற்கு எவர் ஹெல்த்தி ஆகுவதற்கான ஹாஸ்பிட்டல். மற்றபடி ஆத்மா அழிவற்றது. ஆத்மாவிற்கு அழிவு என்பதே இல்லை. அனைத்து பார்ட்டும் ஆத்மாவினுடையதுதான். உலகம் எப்பொழுது தமோ பிரதானம் ஆகிறதோ அப்பொழுது மீண்டும் பாபா சத்தோ பிரதான சத்தியுகத்தை உருவாக்குகிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், பாரதவாசிகளாகிய நாம் தான் பிறகு அந்த புதிய உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வோம் என்று. அப்பொழுது அங்கு வேற எந்த தர்மமும் இருக்காது. குழந்தைகளுக்குள்ளேயும் யார் உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களோ அவர்கள்தான் அதிகம் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்கிறார்கள். மேலும் பாபா, நான் இவ்வளோ நேரம் நினைவில் இருந்தேன் என்று அந்த செய்தியையும் கொடுப்பார்கள். நினைவு செய்யாதவர்கள் வெட்கத்தின் காரணமாக முழு செய்தியையும் கொடுப்பதில்லை. தந்தை அல்லது டீச்சர் குழந்தைகளை கிளாஸில் மகிமை செய்கிறார். இதுவும் பெரிய அளவில் பாராட்டுவதாகும், மதிப்பளிப்பதாகும். பாபா கூறுகிறார், என்னை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு மகிமை அல்லது பாராட்டு கிடைக்கும்.
இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நாம் வைரத்திற்கு சமமாக இருந்தோம், பிறகு சோழி போல் மாறிவிட்டோம் என்று. பிறகு பகவானை தன்னை விடவும் கீழானவராக தாழ்த்திவிட்டோம் என்று. இப்பொழுது நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்கிறீர்கள். நிறைய பேருக்கு தந்தையினுடைய அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய முக்கியமான படங்கள் திரிமூர்த்தி, காலச்சக்கரம் மற்றும் கல்பமரம். இந்த படங்களில் எவ்வளவு வெளிச்சம் இருக்கிறது! சத்தியுகத்தின் ஆரம்பத்திலும் ராஜாக்கள் இருந்தார்கள். இப்பொழுது கலியுக கடைசியிலும் ராஜாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தூய்மையாக இல்லை என்றாலும் பணத்தை கொடுத்து டைட்டில்ஸை வாங்கிக் கொள்கிறார்கள். அதாவது பணத்தை கொடுத்து பட்டத்தை பெறுகிறார்கள். அதற்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார் பாபா. பட்டியாலாவின் மகாராஜா, ஜோத்பூர் மகாராஜா, பிகானீர் மகாராஜா. இவர்கள் மகாராஜாவும் கிடையாது, அவங்களுக்கு ஆட்சியும் இல்லை, இது ஒரு டைட்டில் தான் என்று சொல்கிறார் பாபா. ஆரம்பத்தில் தூய்மையான மகாராஜாக்கள் இருந்தார்கள். இப்பொழுது தூய்மையற்றவர்கள் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த பெயர் அப்படியே அழியாது வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இது பழைய உலகம். இங்கு நல்ல நல்ல பெரிய மாளிகைகள் இருக்கலாம். ஆனால் வைர வைடூரிய மாளிகைகளை கட்டுவதற்கு யாருக்கும் சக்தி இல்லை. அடுத்தது பாபா கூறுகிறார், சயின்ஸின் திறமை பாருங்க, எவ்வளோ வேகமாக, எவ்வளோ அட்வான்ஸ்டாக சயின்ஸ் போயிட்டுருக்கு. எவ்வளவு வேகமாக வீட்டையும் கட்டி தயார் செய்திருவாங்க. உடனடியாக ஃப்ளாட் தயார் என்றார் பாபா. இந்த சயின்ஸின் சம்ஸ்காரமும் அங்கே வரும். இப்பொழுது ஒரு பிறவியில் ஏறும் கலை ஆகிறது. எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு குஷியிலும் இருப்பீர்கள், சக்தியும் கிடைக்கும். சிலர் ஞானத்தில் தீவிரமாக இருக்கிறார்கள், ஆனால் நினைவு யாத்திரையில் இல்லை. அடுத்தது பாபா கூறுகிறார், புருவ மத்தியில் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. இதற்கு அழியாத சிம்ஹாசனம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அகால மூர்த்தியின் அழியாத சிம்ஹாசனம். அடுத்தது பாபா கூறுகிறார், தந்தை நிராகாரராக இருக்கிறார். அவர் தனது சிம்ஹாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார்? இந்த பிரம்மாவின் சிம்ஹாசனமே என்னுடைய சிம்ஹாசனம். நான் வந்து இந்த சிம்ஹாசனத்தை லோன் எடுத்துக்கொள்கிறேன். இந்த பிரம்மாவின் வயதான சாதாரண சரீரத்தில் அழியாத சிம்ஹாசனத்தில் வந்து அமர்கிறேன் என்று கூறுகிறார். அடுத்தது பாபா கூறுகிறார், யாராவது மிருகங்களை பற்றி கேட்டால், அதாவது மிருகங்களுக்குள்ள ஆத்மா இருக்கிறதா, அது மறுபிறவி எடுக்கிறதா, அதை பற்றியெல்லாம் கேட்டால் அவர்களுக்கு சொல்லுங்கள், இப்பொழுது மனிதர்கள் மிருகங்களை விட மோசமாக மாறியிருக்கிறார்கள். ஆகையால் முதலில் தன்னை திருத்திக் கொள்ளுங்கள். சத்தியுகத்தில் மனிதர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறார்கள். ஆகையால் அங்கே மிருகங்கள் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் என்று சொல்லுங்கள். இப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அவர்களிலும் கொஞ்சம் பேர்தான் தாரணை செய்ய முடியும். மற்றவர்கள் ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது உங்களுடைய புத்தி எவ்வளவு திறந்திருக்கிறது. அடுத்தது பாபா கேட்கிறார், தாரணை செய்ய முடியவில்லை என்றால் பிறகு எந்த வேலைக்கு உதவுவீங்க? சிலர் குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆகுவதற்கு பதிலாக குருடர்கள் ஆகிவிடுகிறார்கள். பால் கறக்காத மாடுகளையும் கூட தனி மாட்டு கொட்டகையில் விட்டு விடுவார்கள். அதுபோல் இங்கு ஞான பால் கொடுக்கவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார். இதுபோல் நிறைய பேர் இருக்கிறாங்க, எந்த முயற்சியும் செய்கிறதில்ல. யாருக்காவது நன்மையாவது செய்யணும் தானே, அதுவும் புரிஞ்சுக்கிறது இல்லை. தன்னுடைய அதிருஷ்டத்தை பற்றி சிந்தனையே இருப்பதில்லை. போதும், எது கிடைக்கிறதோ அதுவரை நல்லதுன்னு இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது இவர்களுடைய அதிருஷ்டத்தில் இல்லை என்று பாபா சொல்கிறார். யார் நல்ல முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ராஜா ராணி ஆகிவிடுகிறார்கள். முயற்சி செய்யாதவர்கள் ஏழைகள் ஆகிவிடுகிறார்கள். அதிருஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சியும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு சிலர்
மிக நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் நான் என்ன சேவை செய்கிறேன் என்று தன்னை பார்த்து கொள்ள முடியும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ரூப் பசந்த் ஆகி வாயிலிருந்து சதா ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். ஒருபோதும் கல் போன்ற கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்த கூடாது. 2வது பாயிண்ட், ஞானம் மற்றும் யோகத்தில் தீவிரமானவராகி தன்னுடைய மற்றும் பிறருடைய நன்மை செய்ய வேண்டும். தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். வரதானம், மாயா அல்லது தடைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாப்தாதாவினுடைய குடை நிழலின் அதிகாரி ஆகுங்கள். யார் பாப்தாதா கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளோ அவர்களுக்கு பாப்தாதாவினுடைய குடை நிழல் அதிகார ரூபத்தில் கிடைக்கிறது. மாயாவிற்கு இந்த குடை நிழலுக்குள் வருவதற்கான சக்தி கிடையாது. அவர்கள் சதா மாயாவின் மீது வெற்றியடைந்தவர் ஆகிவிடுவார்கள். இந்த நினைவு என்ற குடைநிழல் அனைத்து தடைகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. எந்த விதமான தடையும் குடைநிழலுக்குள் இருப்பவர்களின் அருகில் வர முடியாது. நிழல் குடைக்குள் இருப்பவர்களுக்கு கடினத்திலும் கடினமான விஷயம் கூட சகஜமாகிவிடும். மலை போன்ற விஷயங்கள் பஞ்சு போன்று அனுபவம் ஆகும். ஸ்லோகன், பிரபுவிற்கு பிரியமானவர், உலகத்திற்கு பிரியமானவர் மற்றும் தனக்கு பிரியமானவர் ஆகுவதற்கு திருப்தி என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். ஓம் சாந்தி. இன்று முயற்சிக்கான பாயிண்ட், நான் சிவசக்தி கம்பைன்டு ஸ்வரூப ஆத்மா. கம்பைன்டு ஸ்வரூபம் நமக்கு ஒன்று புதியதல்ல. முழு கல்பத்திலும் நம்ம கம்பைண்டாக தான் இருக்கிறோம். ஆத்மா சரீரம் கம்பைண்டாக தான் இருக்கு. இந்த சங்கம யுகத்துல நமக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆகையால நாள் முழுவதும் நான் சிவசக்தி கம்பைன்ட் ஆத்மா என்ற போதையில் இருக்கணும். பக்தியில சொல்லுவாங்க இல்லையா, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இது சங்கம யுகத்திற்கு பொருந்தும். சிவபாபா இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு எந்த வேல்யூவும் இல்லை. அதே போல நான் இல்லை என்றால் சிவபாபா கூட அந்த உலகத்தை அல்லது இந்த பழைய உலகத்தை மாற்றக்கூடிய சேவை செய்ய முடியாது. நம்ம மூலமாக தான் செய்யணும். ஆகையால அந்த ஒரு பெருமிதத்துல போதையில இருக்கணும். என்னுடைய எண்ணம் சொல் செயல் கம்பைண்டாக இருக்கணும் பாபாவுடன். அந்த எண்ணம் சொல் செயல் பாபாவுடன் கம்பைண்டாக இணைந்து இருந்தால் ஸ்ரீமத் படி நடக்க முடியும். ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுதுதான் தனக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மை. ஆகையால் நான் பாபாவுடைய துணையை அனுபவம் செய்யணும்னா கம்பைண்டா இருக்கணும். பாபா கூட இருக்கிறோன்னா அது வேற, சில நேரத்துல விலகியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கம்பைண்ட் ஆகி இருந்து சங்கம யுகத்துல பாபாவுடன் இருந்து அனுபவங்களை அடைந்து, இந்த அனுபவங்கள் வேற எந்த யுகத்திலையும் கிடைக்காது. அதனால பாபாவுடைய துணையினுடைய அனுபவத்தை இன்று அடையணும். ஓம் சாந்தி.